போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டிலை பேஸ்ட் பண்ண இடமே வந்து நல்லா இருந்திருக்கும். படத்தோடைய டைட்டில் போடும்போது ஒரு தவளை வந்து ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு பக்கம் வந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிராஸ் ஆகி போகிறதுக்குள்ளேயும் ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ வந்து தவளையை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாதுன்னு, அதே மாதிரி அதுக்குள்ளேயும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத டைட்டிலை பேஸ்ட் பண்ணும்போது இந்த தவளை மூலமாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய டைட்டிலுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸும் வச்சுருப்பாங்க. குமாரோடைய வண்டியில் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருக்கும். பொதுவாக எல்லா பஸ்லையும் லாரிலையும் சரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாசகம் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குமாருக்கு பிடிச்ச மாதிரி போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு வாசகம் வச்சுருப்பாரு. அவர் என்ன வண்டி வச்சுருப்பாரு அப்படின்னா பணத்தை ஏற்றிட்டு போகிற அமரர் ஊர்தி வண்டி வச்சுருப்பாரு. அதனால் போகிறதுக்குள்ளே ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகணுங்கிறத கனெக்ட் பண்ணுற விதமாக பணத்தை ஏற்றிட்டு போகிற வண்டியில் இந்த வாசகத்தை வச்சுருப்பாரு. ஆக்டர் விமல் நடித்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஆகா தமிழ் OTTயில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம ஒரு வண்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பேர் எல்லாத்தையும் வந்து எழுதி வைப்போம். அதே மாதிரி இந்த ஒரு சீனில் வந்து குமார் வந்து அமரர் ஊர்தி வச்சுருப்பாரு. அதில் அவருடைய பேரையும் அவங்க ஒய்ஃபோடைய பேரையும் எழுதியிருப்பார். குமார் வந்து இந்த படத்தில் ஒரு டிரைவராக வருவார். அதுக்கான ரெஃபரன்ஸாக இவருடைய இன்ட்ரோ சீன்லேயே வந்து காக்கி பேண்ட் போட்டிருப்பாரு. ஸோ இவர் டிரைவர்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. குமார் வந்து அவங்க ஒய்ஃபோட டெலிவரிக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்ப்பாரு. இவர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து நளினமூர்த்தி கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி பிள்ளை இருந்துச்சு, அது வந்து இறந்து பிறந்ததுனால தான் நான் வந்து ஃப்ரீயாக போகாமல் ப்ரைவேட்டாக போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக எனக்கு காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இந்த தாத்தா வந்து குமாருக்கு கால் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆப்ரேஷனுக்காக பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க, பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த தாத்தா வந்து குமார்கிட்ட கேட்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக குமார் வந்து ஒய்ஃப் கிட்ட நான் திருநெல்வேலி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது, போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காண்டி வந்திருப்பாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு பேஷண்ட் இருக்கிறதையுமே வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்க தான் வந்து இறந்து போயிருப்பாங்க. குமாரும் நளினமூர்த்தியும் வேற ஒரு பணத்தை வாங்குறதுக்காண்டி ரெடியாக இருப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மார்ச்சுரிக்கு தேவையான கிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால அவங்களுக்கு பாடி வந்து கிடைக்காது. அதனால அந்த கிட்டை வந்து அப்படியே காருக்குள்ளே போட்டுட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக நளினமூர்த்தி வந்து இறந்து போகும்போது குமார் வந்து அந்த கிட்ட வச்சு தான் நளினமூர்த்தியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணின மாதிரி வெள்ளை வேட்டியெல்லாம் வச்சு கவர் பண்ணியிருப்பார். மார்ச்சுரியில் இப்படி தான் பணத்தை கட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே நாராயண பெருமாளை வேட்டியை வச்சு கட்டுறதை காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சித்தி பசங்களாக இருப்பாங்க. ஸோ இவ்வளவு சொந்தக்காரங்க நமக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இவருடைய இறந்த வீட்டில் தான் இவங்களுக்கே தெரிய வரும். ஸோ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அப்பா இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸாக அவங்க தங்கச்சி ஆவுடையம்மாள் வந்து இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி மகையை வந்து கொல்லி வைக்கிறதுக்கு நான் தான் கொல்லி வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு புன் சிரிப்பாக சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க சித்தி பசங்க அப்படிங்கிறதுனால ஆவுடையம்மாளுக்கும் இசைக்கும் பெருசாக சொந்த பந்தம் என்னென்ன உறவு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் இந்த ஒரு சீனில் ஒரு குடும்பத்திலேருந்து கேதம் கேட்க வந்திருப்பாங்க. அப்போ நான் தான் வந்து உனக்கு சித்தப்பா முறை அப்படின்னு தன்னுடைய முறையை சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனில் நளினமூர்த்தி வந்து கூத்து கட்டுறது வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு இனிமேல் கூத்து பண்ணுறது நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எடுத்து தீக்குள்ளே போட்டுட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ தான் குமாரை மீட் பண்ணுவார். குமாரோடைய கேரக்டரும் நளினமூர்த்தியோட கேரக்டரும் வந்து ஆப்போசிட் கேரக்டராக இருக்கும். குமார் வந்து ரொம்ப சைலண்ட்டாக சுயநலமாக யோசிப்பார். ஆனால் நளினமூர்த்தி வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு பொதுநலமாக யோசிப்பார். குமாருக்கு ஃபேமிலி இருக்கும், நளினமூர்த்திக்கு ஃபேமிலி யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நானும் இறந்து போகணும்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குமார் வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இந்த மாதிரி தான் பேசுவார். ஆனால் நளினமூர்த்தி வந்து அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாலே 5 தலைமுறைய பேரை சொல்லி தான் வந்து தன்னுடைய பேரையே சொல்லுவார்.
இவருடைய பேர் சொல்கிற ஸ்டைலே வந்து இவருக்கு அப்புறம் யாருமே கிடையாது, இவருக்கு சொந்த பந்தம் கல்யாணம்லாம் ஆகலை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. குமார் வந்து யார் ஹெல்ப் கேட்டாலும் வந்து செய்ய மாட்டார். அதுக்கான ரெஃபரன்ஸாக 2 பசங்களுக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அப்போ குமார் வந்து வண்டி நிப்பாட்டாமல் போயிடுவார். அடுத்ததாக இன்னொரு கப்பல் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அந்த பசங்களை வண்டியில் ஏற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் குமார். அப்போ நானும் கீழே இறங்கிறேன் அப்படின்னு நளினமூர்த்தி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இறங்கியிருப்பார். அதுக்கப்புறம் தான் குமார் வந்து ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிப்பாரு. நளினமூர்த்தி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன், எனக்கும் ஒரு நாள் வந்து நெஞ்சுவலி வந்துச்சு, ஒருத்தவங்க வந்து என்னை காப்பாத்தினாங்க, அவங்க என் கண்ணுக்கு வந்து ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து தான் வந்து எல்லாருக்குமே நளினமூர்த்தி வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா ஒரு கப்பலுக்கு வந்து குமாரும் நளினமூர்த்தியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப ஏஞ்சலா பறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் நளினமூர்த்தி வந்து நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லி 5 ஆக்ஷன் பண்ணி காமிப்பார். அப்போ ஒவ்வொரு தடமே வந்து தன்னுடைய மூஞ்சியை மறைச்சு தான் வந்து பண்ணுவார். அது ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தவங்களை நடிக்க சொன்னாலும் சரி, ஒரு பாட்டு பாட சொன்னாலும் சரி, நம்ம வந்து ரெடியாகும். அதே மாதிரி இவரும் தன்னுடைய அந்த 5 கேரக்டரை கொண்டுட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ரெடியாகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனில் நாராயண பெருமாள் வந்து ஒரு பைக்கில் உட்காந்தபடியே ஒரு போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. இந்த போஸ்டரை கனெக்ட் பண்ணுற விதமாக சாவு வீட்டில் இந்த பைக்கு மேலே தான் வந்து இசைக்கு உட்காந்துருப்பாரு. நளினமூர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் சிகரெட் அடிப்பார். அப்போ குமார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வண்டிக்குள்ளே வச்செல்லாம் சிகரெட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதே இது குமார் வந்து ஒரு கட்டத்தில் வண்டியில் வச்சு சிகரெட் அடிப்பார். அப்போ நளினமூர்த்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவர் ஓனர்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக ஓனர் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு வந்ததுனால தான் சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்றாரு போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சபையில அப்பா வந்து எங்க வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டியன் வீட்டுல இருந்து ஆளுங்க வந்திருப்பாங்க. ஆனால் ஆவுடையம்மாள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்லை எங்கள் வீட்டில் தான் நடக்கும், நாங்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு கொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, ஆம்பளை ஆளுங்க பேசும்போது எதுக்கு பொம்பளை ஆளுங்கெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடக்கும். அப்போ இசைக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன ஆம்பளை பொம்பளைன்னு எல்லாருமே ஒன்று தான், அதனால் யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக சங்கரபாண்டியன் வீட்டில் வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்து பேசுவாங்களே தவிர பெண்கள் வந்து பேச மாட்டாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸாக சங்கரபாண்டியனுடைய ஒய்ஃப் வந்து எதிர்த்து பேசும்போது சங்கரபாண்டி வந்து ஒரு அறை விட்டுருவாரு. ஸோ இவருடைய வீட்டில் ஆண் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நளினமூர்த்தி வந்து அவருடைய நாடகத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ கூட்டம் கூட்டமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரிஜினலாக நாடகம் நடக்கும்போது ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க, பெருசாக எந்த ஒரு கூட்டமும் இருக்காது. ஸோ இந்த சீன் மூலமாக கூத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு காமிச்சிருப்பாங்க. இறந்து போன இந்த தாத்தா நாராயண பெருமாள் வந்து என்னதான் 2 ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவருடைய கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு நல்லவராக தான் இருப்பார். அது எங்கே காட்டியிருப்பாங்க அப்படின்னா, கல்யாண வீட்டில் வந்து சத்தமாக ஒருத்தர் வந்து பாட்டு வச்சுருப்பாரு. அப்போ நாராயண பெருமாளை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவர் வந்து கர்ணன் மாதிரி எல்லாத்துக்கும் வாரி வழங்கக்கூடிய ஆள், உங்கள் வீட்டில் இப்போ 500 ஏக்கரில் விவசாயம் பார்க்குற அப்படின்னா அவர் கொடுக்குற பிச்சையில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சீன் மூலமாகவும் நாராயண பெருமாள் வந்து நல்லவர் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, இசைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண வீடு நடக்கும். அவருக்கும் இசைக்கும் செட் ஆகாத மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ஆனால் கல்யாணக்கார வீட்டில் இருக்கிறவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியே காட்டுவாங்க. அது ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, அவருடைய அப்பா வந்து நல்லவர், இவருக்காண்டி தான் வந்து நான் 2 o'clock வரைக்கும் டைம் தரேன்னு விட்டு கொடுத்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நாராயண பெருமாள் இறந்த வீட்டில் ரொம்ப கூட்டம் கூடியிருப்பாங்க. இவர் நல்லது செய்ய போக தான் இவருக்காக எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ இங்கேயுமே நாராயண பெருமாள் வந்து நல்லவர் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு கப்பல் வந்து லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டு ஆளுங்க வந்து கோவமாக இருந்தாலும் அந்த பொண்ணை வெட்டலாம்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அருவாளை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவருடைய அம்மா வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி காலை பிடிச்சி அழுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து போனால் போகட்டும்னு சொல்லி அப்படியே உட்காந்துருவார். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக அவங்க அம்மா மேலே வச்சுருக்கிற மரியாதைக்காண்டி அவருடைய பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டார். இந்த படத்தோடைய இடையில பணம் காணாமல் போயிடும். அப்போ யார் கால் பண்ணாலுமே வந்து குமார் பயத்தில் கால் அட்டன் பண்ண மாட்டார். சண்முகம் வந்து ரவியோடைய ஃபோனில் இருந்து குமாருக்கு கால் பண்ணுவார். அப்போ மட்டும் ஃபோனை அட்டன் பண்ணிடுவார். ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு ரவி அப்படிங்கிறது யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து நிற்பார். அவர் தான் ரவி அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை வந்து 18ஆம் தேதி 19ஆம் தேதி
தேதி 20ஆம் தேதி தான் கதை நடக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக எங்கெங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, நாராயண பெருமாள் வந்து இறந்து போன டேட் பார்த்தோம் அப்படின்னா 18ஆம் தேதியாக இருக்கும். குமார் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு பாடியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். அப்போ 19ஆம் தேதி ஆகிடும். மறுநாள் 20ஆம் தேதி தான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகும். அதுக்காக 19ஆம் தேதி மதியானம் தான் பொண்ணு அழைச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு ஃப்ளெக்ஸில் காமிச்சிருப்பாங்க. நளினமூர்த்தி சாக போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக அவர் பேசின லாஸ்ட் டயலாக் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சீக்கிரமாக போ, அடுத்த கால் வரதுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இவர் தான் சாக போகிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. நளினமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இந்த சீனில் குமார் வந்து சீட்டு பெல்ட் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக நளினமூர்த்தி வந்து இவருடைய வண்டியில் ஏறும்போது சீட்டு பெல்ட்லாம் ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்பார். அவருடைய ஞாபகார்த்தமாக குமார் வந்து சீட்டு பெல்ட்டு போடுவார். நளினமூர்த்திக்கும் நாராயண பெருமாளுக்கும் ஒரு சிமிலாரிட்டி சீன்ஸ் இருக்கும். அது எங்கே அப்படின்னா, நாராயண பெருமாள் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வார், கர்ணன் மாதிரி இருப்பார் அப்படிங்கிறத ஊர் மக்கள் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நளினமூர்த்தி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அதை இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே எங்கே சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் கூத்து கட்டினேன், அதுக்கு 2000 ரூபா கிடச்சிச்சு, கிருஷ்ணன் வந்து தன்னுடைய மகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னார், அதனால் நான் எடுத்து கொடுத்துட்டேன், உள் பாக்கெட்டில் இருக்கிற 300 ரூபா மட்டும்தான் இப்போ என் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நளினமூர்த்தியும் கையில் இருக்கிற எல்லா பணமும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நாராயண பெருமாளுக்கு சொந்த பந்தம் எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு அநாத போனமாக கொல்லி போடுவாங்க. இதே இது நளினமூர்த்திக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் செஞ்ச உதவியை கனெக்ட் பண்ணுற விதமாக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சாங்ஸில் கூட ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கலையழகி கண்ணம்மான்னு ஒரு சாங்ஸ் வரும். அதில் கலையழகி அப்படிங்கிறது குமாரோடைய ஒய்ஃப் பேராக இருக்கும். ஸோ பேரை வச்சுமே இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் நாராயண பெருமாளை பற்றி ஒரு சாங்ஸ் வச்சுருப்பாங்க, ஒப்பாரி சாங்கு. அந்த சாங்கோடைய லிரிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நாராயண பெருமாள் வந்து எப்படி ஒரு கொடை வள்ளலாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவருடைய கேரக்டர் வைஸ் லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் குட் நைட் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.